அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நம்மிடையே வந்திருக்கிற திருமதி ரோஹிணி அவர்கள் காப்பிரைட்ஸ் ஆக்ட் பற்றி பாடம் எடுப்பாங்க. ஆல்ரெடி அவங்க நம்ம பார்க்கு 2-3 தடவை வந்திருக்காங்க. லேட்டோ காலேஜில் கெஸ்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இப்போ கரண்டில் பிஹெச்டி முடிச்சிட்டாங்க. அவர்களை சிறப்பிக்க திலககார்த்தி அவர்களை வரவேற்கிறேன். திருமதி ரோஹிணி அவர்களை பாடங்களை தொடர அன்புடன் வேண்டுகிறேன். Very warm good afternoon to all the aspirants. So இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற டாபிக் சார் சொன்ன மாதிரி காப்பிரைட். ஸோ காப்பிரைட்னாவே கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட் இல்லையா? ரீசெண்ட்லி காப்பிரைட் ரிலேட்டடாக எதுவும் கேசஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கரண்ட் ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் நிறைய ரீசெண்டாக சினிமா ரிலேட்டடாக பார்க்கும்போது காப்பிரைட் ரிலேட்டடாக கேசஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இளையராஜா கம்போசிங் இஷ்யூஸ். ஸோ காப்பிரைட் அப்படின்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ப்ரீவியஸ் கிளாஸஸ் மாதிரி ஐபிஆரில் ஒரு டைப் ஆஃப் ஒரு செக்டர். லைக் எப்படி பேட்டன்ட், ட்ரேட்மார்க், தென் ட்ரேட் சீக்ரெட், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரியே காப்பிரைட்டும் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒரு ஐபிஆர். ஸோ காப்பிரைட்டில் பேசிக்கலி நீங்கள் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக அதில் பார்ப்பீங்க அப்படின்னா ஒர்க்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா லிட்ரரி ஒர்க்ஸ், லிட்ரரி, ஆர்டிஸ்டிக், ட்ராமாட்டிக், மியூசிக்கல், சினிமட்டோகிராஃபிக், சவுண்ட் ரெக்கார்டிங். அப்போ இதில் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப வாஸ்ட் இல்லையா? உள்ள பிரிவுகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஒர்க்ஸ் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி மைல்ஸ்டோன்ஸ் ரிலேட்டட் டு காப்பிரைட் ஆக்ட் 1957 பார்க்க போகிறோம். என்னென்ன சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட், ரிஃபர்மேஷன்ஸ் இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபுல் பேக்டு ப்ரொவிஷனுக்கு முன்னாடி என்னென்ன சேஞ்சஸ் வந்து வந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி ஆக்ட் இருந்துச்சுன்ற ஒரு குட்டி மைல்ஸ்டோன் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டெப்த்தாக உள்ள சப்ஜெக்டில் வந்து போகலாம். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன், ரீப்ளேஸ்மெண்ட், ரிப்பீட்மெண்ட் தான் இருக்குது. 1847 இட் இஸ் அ காலோனியல் ரூல். அப்படின்னா என்ன இருக்கும்?
யார் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி எமர்ஜிங் ரூல் பிரிட்டிஷ் ரூல். ஸோ இப்போ பிரிட்டிஷ் ரிஜைன் மோஸ்ட்லி இந்த பிரிட்டிஷுடைய அந்த கொலோனியல் ரூலில் காப்பிரைட்டுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இல்லை, ஜஸ்ட் பிரிண்டிங். அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் பிரிண்டிங் பேஸ்டு லிட்ரரி ஒர்க்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் மெக்கானிக்கல் ப்ராசஸில் தான் காப்பிங்கும் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய வந்து ஸ்டாட்யூட்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ரொவிஷனுமே அப்போ இருக்கிற அந்த சிஸ்டம்க்கு வந்து இல்லை. ஜஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ காமன் லா சிஸ்டமில் அதில் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் தான் வந்து காப்பிரைட்க்கு ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு இன் 1847. அண்ட் ஆஃப்டர் தட் 1914 இந்தியா ஸ்பெசிஃபிக் லா ஃபார் காப்பிரைட். அப்போ தான் இந்தியாவுக்குன்னே ஒரு காப்பிரைட் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக ஒரு ஸ்டாட்யூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வர்றாங்க 1914. நெக்ஸ்ட் அதுலேயுமே வந்து நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கா, என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கா, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டால் நோ. பர்டிகுலராக அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து 1914 கொடுக்கல. ரொம்ப 1928 பர்ன் கன்வென்ஷன். ஐ ஹோப் யூ நோ அபவுட் பாரிஸ் கன்வென்ஷன், ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட், இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்டையர்லி ஐபிஆர் ரிலேட்டட் அக்ரிமெண்ட் ஆர் கன்வென்ஷன்ஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த பர்னி கன்வென்ஷன், பர்ன் அப்படின்றது ஒரு ஊர். ஸோ அந்த ஊரில் வந்து இந்த கன்வென்ஷன், இந்த ட்ரீட்டி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்க்ளூசிவாக எதுக்குன்னு கேட்டால் ஃபார் காப்பிரைட், அந்த லிட்ரரி ஒர்க்ஸ்க்கும் அண்ட் ஆர்டிஸ்டிக் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ், ப்ராட்காஸ்டிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வர்றாங்க இன்டர்நேஷ்னலி. அப்போ அந்த டைமில் அந்த மேலைய நாடுகள் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கும்போது இந்தியா ஆல்சோ பீயிங் ஒன் ஆஃப் த சிக்னேட்டரி கண்ட்ரி ஃபார் தட் அக்ரிமெண்ட் வந்து இருக்குது. யூ நோ வெரி வெல், எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ஆர் கன்வென்ஷனுக்கு வந்து நம்ம கண்ட்ரி சைன் பண்ணியிருக்கு அப்படின்னா வி ஷுட் கிவ் டொமஸ்டிக்கலி மினிமம் ஸ்டாண்டர்ட் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் தட் கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷனில் என்ன ஒரு லீகல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரூல்ஸோ இல்லை ஒரு செட்டப் ஒரு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்களோ அதை நம்மளுடைய டொமஸ்டிக் லாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் பர்னே கன்வென்ஷனுக்கு அப்புறம் 1957 to 58 ஒரு கரெக்டாக சொல்லணும்னா காப்பிரைட் வித் 79 செக்ஷன்ஸ். இப்போ இருக்கிறது இன்சர்ஷன்ஸ் நிறைய, பட் typically 79 sections with all structure formata, registration, infringement, remedies, appeals, miscellaneous provisions, what are all the works in which the copyright subsist அப்படின்னு சொல்லிட்டு ஒரு structured ஆக்டாக வந்து 1957 June 4 அப்போ வந்து enact பண்ணுறாங்க through parliament and enforce ஆகிறது Jan 1 1958. இதுதான் வந்து கரெக்டான ஒரு மாடர்னைஸ்டு காப்பிரைட் லா which emphasized in our country அப்படின்னு வந்து அந்த எரா அந்த பீரியடை சொல்லலாம். அதுக்கப்புறம் 1983 ப்ராட்காஸ்ட் ரைட். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஒளிபரப்பு உரிமை. இப்போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் வந்து எதில் போட மாட்டாங்க, சன் டிவிலையோ இல்லை வேறு ஒரு டிவிலையோ போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அதுக்கான காப்புரிமை அந்த ப்ராட்காஸ்ட் ரைட் வந்து அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா. ரீடெலிகாஸ்ட் பண்ணால் கூட என்ன பண்ணுவாங்க, அதே சேனல்ஸில் தான் பண்ணுவாங்க. மேபி இன்னொரு சேனலில் பண்ணலாம், பட் எப்போ லைசன்ஸ் கொடுத்தா பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுக்கான ப்ராப்பர் லீகல் லைசன்ஸ் ஆர் அசைன்மெண்ட் அந்த ப்ரொசீஜர் போயிருந்தால் தே கேன் ரீடெலிகாஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராட்காஸ்ட்ன்றதுக்கு அந்த ஒளிபரப்பு அங்கீகாரம் ரைட் அப்படின்றது அந்த இயரில் வந்து கொண்டு வராங்க இந்த காப்பிரைட் ஆக்டில். நெக்ஸ்ட் 1984 ஆன்டி பைரசி. யூ நோ வெரி வெல் அபவுட் தட் திருட்டு விசிடி. அதாவது ஒன்று பப்ளிஷ் நாட் ஓன்லி ஃபார் ஃபிலிம், ஈவன் புக், ஒரு நாவல்ஸ் எழுதுகிறாங்க, ஒரு அன்பப்ளிஷ்டு ஒர்க் இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கே தெரியாமல், அந்த ட்ரூ ஆர்த்தருக்கே தெரியாமல் என்ன பண்ணலாம், யாராவது ஒருத்தவங்க பைரேட் அதை வந்து எடுத்துருவாங்க தெரியாமல் இல்லையா. ஸோ இந்த ஆன்டி பைரசி அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே வந்து அந்த டைமில் வந்து அதிகமாக எமர்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. பெஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்து ரெமிடிஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் ப்ரொசீஜரல் இதில் not below the rank of sub-inspector can go and search, seizure, confiscate the pirated content copies. அதை வந்து பைரேட் பண்ணதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் 1984 ஆன்டி பைரசி அந்த டைம் பீரியடில் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் காப்பிரைட் ஆக்டில் என்னென்ன மைல் ஸ்டோன்ஸ் சேஞ்சஸ் ரிஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றது. ஸோ 1992 டேர்ம் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். இப்போ யூஸ்வலாக ஒரு காப்பிரைட்டுக்கு வந்து ப்ரொடெக்ஷன், டேர்ம் ஆஃப் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் எவ்வளோ இருக்கும். ஸோ லைஃப் டைம், இப்போ நான் ஒரு புக் ஒரு நாவல் எழுதியிருக்கேன், பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய லைஃப் டைமில் இருந்து ஆஃப்டர் 60 years, தட் மீன்ஸ் என்னோட உயிர் நான் இருக்கிற வரையும் லைஃப் எக்ஸிஸ்டன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து 60 years வந்து அகடமிக் நெக்ஸ்ட் கேலண்டர் இயர், ஃபார் எக்ஸாம்பிள் 2018 எக்ஸ்பயர்ட் ஆகுறாங்க அப்படின்னா 2019 இருந்து 60 years வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும் சரியா. ஸோ யூஸ்வலி திஸ் ஓன்லி இந்த 60 yearsக்கு
அப்படின்ற அந்த இயர்ஸ் வந்து இந்தியாவில் கொடுத்துருக்கிற இயர் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எவ்ரி காப்பிரைட்டட் கண்டென்ட் மெட்டீரியல். ஆனால் பர்னே கன்வென்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்டில் அப்படின்னு. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்கிறது 50 years. நம்ம வந்து அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, அதுக்கு அதிகமாக வேணால் we can say even best example India has given longer protection for all the copyrighted work. அப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் 50 முன்னாடி இருந்துச்சு, அது 60க்கு வந்து மாற்றினது in 1992 and in 2012 digital protection. You know very well, இப்போ நம்மளுக்கு வந்து புக்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயும் அவைலபிள். இ-புக்ஸ் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, ஆன்லைன்லேயே நம்ம சிஸ்டமில் என்ன பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேர் தனியாக ஒரு மெட்டீரியலுக்கு இருக்குது, கோட்ஸ் இருக்குது, அண்ட் ரிலேட்டட் டு ஆல் த புக்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ், எவ்ரிதிங். ஒரு ஃப்ரெஷ் நாவல் நான் எழுதினா கூட என்ன பண்ணிடலாம், ஆன்லைன்லேயே பப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆன்லைன் அப்படின்ற எமர்ஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் அப்போ வேணும் இல்லையா. இப்போ ஆஃப்லைனில் ப்ரொடெக்ஷன் இருக்குது ஆக்டில். அட் த சேம் டைம் வென் அந்த டெவலப்மெண்ட் ஆக நம்மளுக்கு பிளாட்ஃபார்மும் இன்க்ரீஸ் ஆகும்போது டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன், புக்ஸ், பிடிஎஃப் அந்த கண்டென்ட் எல்லாம் ஆன்லைனில் போடும்போது அதுக்கான ப்ரொடெக்ஷன் வேணும். அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் சில ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க in 2012. அண்ட் ஃபைனலி in 2021 இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்பலட் போர்டு அப்படின்ற அந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, தட் இஸ் வி கேன் சே ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ காப்பிரைட் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்பீட்டன்ட் ஃபோரம் டு ஃபைட் ஃபார் அப்படின்னு நம்ம கோர்ட்டில் கேஸ் போடணும் அப்படின்னா கமர்ஷியல் கோர்ட், அப்பீலுக்கு ஹை கோர்ட். ஓகேவா? ஸோ இந்த கோர்ட் ரெண்டையுமே கமர்ஷியல் கோர்ட் எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா, அதுக்கு முன்னாடி தான் நான் சொன்ன மாதிரி காப்பிரைட் போர்டுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. தட் இஸ் நத்திங் பட் IBAP, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்பலட் போர்டு. அது 2021 ட்ரிபுனல்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்டில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கமர்ஷியல் கோர்ட்டை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு யார்கிட்ட போவோம்னா, ப்ரொசீஜரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நம்ம ஃபஸ்ட்டு போக வேண்டியது ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் காப்பிரைட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போகிற ஃபோரம் என்னவா இருக்கும் பேசிக்கலி அப்படின்னா கமர்ஷியல் கோர்ட்டுக்கு அப்புறம் நம்ம அப்பீலுக்கு போகணும் அப்படின்னா டு த ஹை கோர்ட். ஓகேவா? ஸோ இதுதான் சம் ஆஃப் த மேஜர் ரெஃபர்மேஷன்ஸ் ஆர் த மைல்ஸ்டோன்ஸ் ஹேப்பன் இன் த காப்பிரைட் ஆக்ட். இப்போ இதுக்கப்புறமேட்டுக்கு அப்ஜெக்டிவ்ஸ், என்ன நோக்கங்கள் இந்த காப்பிரைட் ஆக்டில், ஏன் மேஜர்லி ஒரு காப்பிரைட் இருக்குது அப்படின்னா ஒரு ஒர்க்கில் அதுக்கான நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு என்கரேஜ் கிரியேஷன் ஆஃப் ஒரிஜினல் ஒர்க். ஒரு ஒரிஜினல் ஒர்க்குடைய அந்த கிரியேஷனை வந்து என்கரேஜ் பண்ண. இப்போ நீங்கள் ஒரு நாவல் புதுசாக எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான இதில் பிளேஸ் ஆகிருக்கு, ப்ரொடெக்ஷனில் இருக்குது அப்படிங்கும்போது இட் இஸ் என்கரேஜ்மெண்ட் ஃபார் யூ டு அகெயின் டூ அ ஸ்பெஷல் ரிசர்ச் ஆர் புது புக்குகள் வந்து நீங்கள் திருப்பியும் எழுதுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். அண்ட் செகண்ட் திங் டு கிவ் த ஓனர் எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ரோல். நான் as already we have discussed in previous sessions, ஒரு அசர்ட், ஐபிஆர்னாவே அது ஒரு அசர்ட் தான், லைக் அ ப்ராப்பர்ட்டி இல்லையா. அப்போது அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ரோல்னால் நீங்கள் ஒரு புக் எழுதினாலோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்தாலோ அது என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் டிஸ்ட்ரிபியூட் டு த பப்ளிக், அகெயின் யூ கேன் ரீப்ரொடியூஸ் இட், ரீசேல் இட், மேக் அ காப்பீஸ். அதுலேருந்து எக்கனாமிக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கெயின் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் திங் டு ப்ரிவென்ட் பைரசி. ஒரு சட்டம் இருந்தால் தான் சில விஷயங்களை கர்வ் பண்ண முடியும், பவுண்டரியில் வந்து வைக்க முடியும். ஸோ டு ப்ரிவென்ட் பைரசி அண்ட் அன்ஃபேர் கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நம்மளுக்கே தெரியாமல் அன்ஃபேராக வேறு யாராவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசம் ஆக்டுக்குள்ளே வந்து இருக்குது. அண்ட் த ஃபோர்த் திங் டு ஐடென்டிஃபை ஓனர்ஷிப் அண்ட் ஹெல்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் ராயல்டிஸ். ஹவ் யூ ஹர்ட் திஸ் ராயல்டிஸ்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ராயல்ட்டிஸ்ன்றது நத்திங் பட் இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த ஒரு ஃபிலிம்னே எடுத்துக்கலாம். அந்த ஃபிலிமை வந்து நீங்கள் வேறு யாருக்காவது லைசன்ஸ்க்கு கொடுத்தா கூட இல்லை வேறு யாருக்காவது அசைன் பண்ணால் கூட ஆஸ் பர் த ரீசன்ட் 2012 அமெண்ட்மெண்ட்டில் அதுக்கான ஈக்குவல் ராயல்ட்டி ஷேரிங், எக்கனாமிக் அதில் கெயின் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆர்டராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட் இருக்குது. அப்போ அந்த ராயல்ட்டிஸ்ன்றது எக்கனாமிக்கலி பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டு ப்ரொடெக்ட் த ஆத்தர்ஸ் ரெப்புடேஷன் அண்ட் கனெக்ஷன். மாரல் ரைட். இப்போது நான் என்ன தான் புக்ஸ் எழுதி அதை இன்னொருத்தவங்க கிட்ட அசைன் பண்ணுறேன், நான் லைசன்ஸ் கொடுத்தாலுமே எனிஹவ் ஃபைனல் வரைக்கும் அந்த புக்ஸோடைய ஓனர் யார், ஆர்தர் யார், நான் தான். ஸோ அந்த கிரெடிட், மாரல் ரைட்டுன்றது அந்த கிரெடிட், தட் ஐ ஆம் த ஃபஸ்ட் ஆர்தர் டு இட். நீங்கள் சில ஃபிலிம்ஸ்லலாம் பார்த்துருக்கலாம், அந்த ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூசர் தான் ஃபைனலி வந்து அதுக்கு வந்து ஓன் பண்ணுவாங்க. பட் எனிஹவ் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் கோஸ் டுன்னு சொல்லி யாருக்கு போடுவாங்க,
டேரக்டருக்கு இல்லையா. நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸில் ஸ்டார்டிங்லேயும் இருக்கும், எண்டிங்கில் நிறைய பழைய ஓல்டு ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தா எண்டிங்கில் வந்து டேரக்டர் யாருன்னு பர்டிகுலராக போடுவாங்க. ஸோ கிரெடிட், ரெப்புடேஷன், ஹானர் டு தட் பர்டிகுலர் லிட்ரரி, ஆர்டிஸ்டிக், ட்ராமாட்டிக் ஆர் மியூசிக்கல் ஒர்க்குக்கு வந்து இந்த moral ரைட்டும் வந்து கொடுக்குது. சரியா, moral ரைட்டுங்கும் போது மணி இல்லை, that reputation you carry is that since this piece of work is mine, நான் even after death expiry this piece is mine அப்படின்ற ஒரு honor, reputation, integrity. Okay, so these are all some of the objectives related to நோக்கங்கள் related to the copyright law. So after that we are moving into the definitions. ஸோ ஒரு என்னென்ன ஒர்க்கில் காப்பிரைட் இருக்குன்றதுக்கு முன்னாடி நம்ம ஆக்ட் சட்டத்துக்குள்ளே ஒவ்வொரு பர்டிகுலர் செக்ஷன் டெஃபினிஷன்ஸில் என்ன மீனிங் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நாட் ஆல் த டெஃபினிஷன், கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டெஃபினிஷன்ஸை வந்து நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் தட் நான் அது ஒரு ஸ்கீம் ஆஃப் அந்த ஸ்கீம் என்ன, அந்த ஆக்ட்டுக்கு வந்து எவ்வளோ செக்ஷன் இருக்குது. ஸோ டோட்டல் காப்பிரைட் ஆக்ட் 1957ல் 79 செக்ஷன்ஸ் அட்டாச்டு வித் காப்பிரைட் ரூல்ஸ் வந்து தனியாக இருக்குது 2013. இப்போ ரூல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஆக்ட்டுக்கு அப்புறம் தான் ரூல்ஸ் வந்து வரும் இல்லையா. ஸோ ரூல்ஸில் மோஸ்ட்லி வந்து ப்ரொசீஜரல் ஃபார்ம்ஸ், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ், அனெக்ஷர்ஸ், ஃபீஸ் பேமெண்ட் என்ன, இந்த மாதிரியான எல்லா ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ரூல்ஸில் வந்து இருக்கும். ஆக்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா the 79 section divided into 15 chapters. 15 chapters பிரிச்சிருக்காங்க. Section 1 to 8 talks about preliminary one. Preliminary உங்களுக்கு you know very well, short title, extent, commencement, interpretation of every word, definitions and meaning of publication, general basic things. And copyright office, second chapter, it talks about copyright office எங்க இருக்கு, அந்த ஆஃபீஸ் வந்து சிச்சுவேட் ஆன பிளேஸ் அண்ட் அதுக்குள்ளே யார் யார் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் லைக் ரெஜிஸ்ட்ரார், டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார், அவங்கள யார் வந்து அவங்க யார் கண்ட்ரோலில் இருக்காங்க, லைக் இட் இஸ் தேர் அசைன்டு by Central Government of India. So Copyright Office section 9 to 12 and chapter 3rd talks about copyright. So copyright na enna work la exist agudhu, meaning of copyright na enna, then special provisions related to copyright and designs. ஏன்னா இப்போ காப்பிரைட் அப்படின்னு சொல்லும்போது உள்ள ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ்ன்னும் வந்துடுது. ஆர்டிஸ்டிக்னா அதில் நிறைய மீனிங்ஸ் லைக் ஸ்கல்ப்சரிங், ஆர்கிடெக்சர், பெயிண்டிங், என்கிரேவிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த சிற்பக்கலை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஸ்கல்ப்சரிங். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆர்டிஸ்டிக் ஒர்க்கில் வர்றனால ஈவன் தோ அதில் டிசைன்ஸும் அப்போது வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ அந்த டிசைன்ஸ் வருது அப்படிங்கும்போது யூ வுட் ஹவ் நோன் அபவுட் டிசைன்ஸ் ஆக்ட், தனியாக டிசைன்ஸ் ஆக்ட் 2000 இருக்கா ஐபிஆரில். அப்போ இந்த டிசைன்ஸை வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறதா இல்லை அங்கேயா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வரும்போது the act says like நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் காப்பிரைட் ஆக்டில் பண்ணியிருந்தால் you cannot get again registration from designs act, either any one, not simultaneously அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு chapter 3rd section 13 to 16 talks about copyright. And next chapter 4 ownership of copyright and the rights of the owner. Suppose copyright holder இருக்கீங்க, உங்களுக்கான ரைட்ஸ் என்னென்ன அப்படின்றத all this chapter talks about. Chapter 5 talks about the term of copyright protection. இப்போ எல்லாருக்குமே அப்போ 60 years தான் லைஃப் டைம் ப்ளஸ் 60 years of protection எல்லா ஒர்க்குக்குமே அப்படின்னு கேட்டால் நோ. அதுலேயுமே வந்து கேட்டகரிஸ் வந்து வச்சுருக்காங்க. It will differ, I'll tell you later. So after that chapter 6 talks about licenses. So யாருக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்றது it talks about license. Chapter 7 talks about copyright societies. Society-நாவே you know it very well, மெம்பர்ஸ் எல்லாரும் மினிமம் 7 மெம்பர்ஸ் சேர்ந்து இருக்கக்கூடியதான் சொசைட்டி ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ காப்பிரைட்லேயும் காப்பிரைட் சொசைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யூ கேன் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணலாம்னா ஃபார் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் பர்பஸ்காண்டி அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்களுடைய ஓன் ஒர்க்ஸ், they would be the authors of creation, right? அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய content or books, novels, any particular piece of things which hold copyright, they can very well license it to others for economic purpose. So next chapter 8 talks about rights of broadcasting organization and performers. நான் சொன்னேன்ல ஒளிபரப்பு உரிமை, broadcasting right and performers. இப்போ சில பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாங்க, லைவ் இந்த கன்சர்ட்லலாம் லைவாகவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது கூட என்ன சொல்கிறாங்கன்னா காப்பிரைட் கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. த ரைட் ஆஃப் பெர்ஃபார்மர்ஸ், ஸோ அவங்களுக்கான உரிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ரைட் என்னன்னு பேசுகிறது அந்த சாப்டர். தென் சாப்டர் 9 டாக்ஸ் அபவுட் இன்டர்நேஷ்னல் காப்பிரைட். ஸோ இன்டர்நேஷ்னலி இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க இங்கே காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வாங்கிக்க முடியுமா, இல்லை வாய்ஸ் வர்ஸ் இங்கே இருக்கிறவங்க இந்தியன் சிட்டிசன் கேன் தே கெட் ப்ரொடெக்ஷன் இன்
ஃபாரின் நேஷ்னல்ஸ் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சாப்டர் 9ல. தென் சாப்டர் 10 டாக்ஸ் அபவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் காப்பிரைட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ ஆன்லைன் த்ரூ ஆன்லைன் இட் செல்ஃப் வி கேன் ரெஜிஸ்டர் ஃபார் காப்பிரைட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ட்ரி எங்கே போகும், இட் இஸ் அ ப்ரைம் ஆஃபீஸ் எவிடன்ஸ் ஃபார் தட் யூஆர் பீயிங் அ காப்பிரைட் ஹோல்டர். சி ஆக்டில் வந்து எங்கேயுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்போ தான் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஆதர் அப்படின்றது எங்கேயுமே எம்ஃபசைஸ் பண்ணலை. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் மேண்டேட்ரி, பட் ஸ்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ரைம் ஆஃபீஸ் எவிடன்ஸ் தட் யூ கேரி பர்டிகுலர் பீஸ் பீயிங் அ ஆர்தர் டு இட். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட். காப்பிரைட் கண்டென்ட்டை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணிட்டா, வேறு யாரையாவது அதை வயலேஷன் பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்க, காப்பீஸ் போட்டு வந்து தெரியாமல் சேல் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க டு த பப்ளிக், அன்பப்ளிஷ்டு, நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் ஒர்க் பப்ளிஷே பண்ணாமல் வச்சுருக்கீங்க, பட் உங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, இட் கம்யூனிகேட்டட் டு த பப்ளிக் அப்படின்னா அது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஸோ வித்தவுட் யோர் மெயின்லி வித்தவுட் யோர் கன்சென்ட், வித்தவுட் யோர் நாலேஜ் இஃப் இட் இஸ் டன் அப்படின்னா அப்போ அது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாப்டர் 11 டாக்ஸ் அபவுட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட். தென் சாப்டர் 12 டாக்ஸ் அபவுட் சிவில் ரெமெடிஸ். ஸோ ஐபிஆர் பொறுத்தவரையும் 3 ரெமெடிஸ் அவைலபிள், நாட் ஓன்லி கிரிமினல் அலோன், சிவில், கிரிமினல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடி. சிவில் அப்படின்னா மேஜர்லி இன்ஜங்ஷன், அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அவங்க பண்ணக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன், சேல் இதெல்லாம் தடுக்கிறது, அந்த காப்பிரைட்டட் மெட்டீரியல் வந்து அவங்க இன்ஃப்ரிஞ்ச் பண்ண அந்த மெட்டீரியலை வந்து ஸ்டாப்பேஜ் பண்ணுறது. ஸோ இன்ஜென்ஷன். கிரிமினலில் இட் டாக்ஸ் அபவுட் பனிஷ்மெண்ட் லைக் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன். அண்ட் ஃபைனலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடிஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா இந்த போலீஸ் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சப் சொன்னேன் இல்லையா, ஸோ இவங்க போய் சர்ச், சைஷர் அண்ட் confiscate பண்ணி they have to produce it before the magistrate of first class to that particular jurisdiction. So இதுதான் வந்து ரெமெடிஸாக வந்து வரும். And finally appeal. Appeal definitely to the high court. Basically கமர்ஷியல் கோர்ட்லேயும் டிஸ்பியூட் இருந்தாலும் கூட, கமர்ஷியல் கோர்ட்டுக்கு கேசஸ் வந்திருந்தாலும் அதிலிருந்து அப்பீல் போகிற ப்ராப்பர் ஃபோரம் ஹை கோர்ட். அண்ட் ஆல்சோ ரிஜிஸ்ட்ரார், நான் சொன்னேன் இல்லையா காப்பிரைட் ரிஜிஸ்ட்ரார், அவர்கிட்ட ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் கூட அவருடைய ஆர்டர்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், தே கேன் வெரி வெல் அப்பீல் ப்ரிஃபர் பண்ணலாம் டு த ஹை கோர்ட். ஓகேவா? ஸோ வித்தின் எவ்ரி திங் ஷுட் பி லைக் வித்தின் 30 days அந்த மாதிரி வரும் ப்ரொசீஜர். So these are all the general plenary outline related to Copyright Act. Okay va? So 15 chapters with 79 sections divided into 15 chapters இத பத்தி. So இதுல எல்லாமே கவர் பண்ண முடியலனாலும் important things மட்டும் in depth I'll cover it. Okay? So remaining you can very well see it in bare act. So first வந்து definition clauseல பார்த்தோம் அப்படின்னா section 2A adaptation. So adaptation அப்படின்னா converting a work from one form into another. See copyright அப்படின்னாவே நம்ம ஒரு கண்டென்ட்டுக்கு காப்பிரைட் வாங்க போகிறோம், நான் காப்புரிமை ப்ரொடெக்ஷன் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த ஐடியாஸ்க்கு கிடையவே கிடையாது. யூ நோ இட் இல்லை, அதுடைய ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமாயணம் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ராமாயணம்னா இந்த கதை தான் அப்படின்ற பிளாட் வந்து உங்களுக்கு தெரியும். அகெயின் நான் வந்து ஒரு ராமாயணம் வந்து எழுத போகிறேன் அப்படின்னு நான் எழுதுனா the government or the system will accept பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நோ, பிகாஸ் நான் ஏற்கனவே இருந்த ஒரு எக்ஸிஸ்டன்ட் ஃபேக்டை தான் என்ன பண்ணுறேன் அகெயின் நான் எழுதுகிறேன். பட் இதே நான் வந்து ஒரு ஸ்டோரியாக, ஒரு ஸ்கிரிப்டாக, ட்ராமாவா இல்லை மியூசிக்கல் வேர்ஷனில் அந்த ராமாயணம் வந்து கொண்டு வரேன் அப்படின்னா தென் இங்கே என்ன கிடைக்கிது, காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ யூனிவர்சல் ட்ரூத் ஆர் வந்து மேஜர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் இன் இந்தியன் சிஸ்டம் ஆர் ஈவன் இன்டர்நேஷ்னலி என்ன அப்படின்னா காப்பிரைட் அப்படின்னா திஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் ஃபார் the already existing fact. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபேக்ட்டுக்கோ ஏற்கனவே இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கோ கிடையாது. the way how you are executing it, showing it, உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்ம் நீங்கள் எப்படி அதை வந்து வெளியில் கொண்டு வர்றீங்க அப்படிங்கும்போது அதுக்கு தான் அந்த காப்பிரைட். அண்ட் ஆல்சோ அகெயின் எப்படி நான் கொண்டு வந்தாலும் இருக்கா காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா அப்படின்னா நோ. என்ன சொல்கிறாங்க, அது எந்த வழியில் இருக்கணும், ஒரு லிட்ரரி ஒர்க்காக இருக்கணும், ஆர்டிஸ்டிக் ஒர்க்காக இருக்கணும், ட்ராமாட்டிக் ஒர்க்காக இருக்கணும், ஆர் மியூசிக்கல் ஃபார்மேட், ஈவன் இன் சினிமோட்டோகிராஃபிக் ஃபிலிம் லைக் டாக்குமெண்ட்ரி, ஓடிடி வருது இல்லையா, வெப் சீரிஸ், அந்த மாதிரி போட்காஸ்ட் ஆர் இந்த மியூசிக்கல் கம்போசிஷன், வீடியோ ஆர் விஷுவல் அந்த ஃபார்மேட் இதிலெல்லாம் இருந்தால் இந்த சப்ஜெக்ட் இந்த ஒர்க்குள்ளெல்லாம் அந்த ஃபார்மேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா தென் we will get the protection for that content in copyright அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்போ அடாப்ஷன் அப்படிங்கும்போது
one work is converted into another or rearranging, altering it into some other form. For example, ஒரு நாவல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேஜ் பிளேவா நீங்க மாத்துறீங்க அப்படின்னா இட் இஸ் அடாப்டேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன்னா ஜஸ்ட் நீங்கள் தமிழில் இருக்கிறத ஒரு நாவல் நான் தமிழ் எழுதியிருக்கேன், அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க இங்கிலீஷ், ஹிந்தி அந்த மாதிரி லாங்குவேஜ் ஓரியன்டாக நீங்கள் செமெண்டிக்காக மாற்றுறீங்க அப்படின்னா தென் இட் இஸ் அ translation. So next one, artistic work. Section 2C talks about artistic work. அப்போ artistic work அப்படிங்கும்போது காப்பிரைட் அதுக்குள்ளே என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லுதுன்னா a painting, a sculpture, a drawing, an engraving or a photograph who possess artistic work. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணால் கூட அதை வித்தவுட் தேர் பெர்மிஷன் நம்ம என்ன பண்ண முடியாது, பப்ளிஷோ போஸ்ட்டோ பப்ளிக் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. இட் கம்ஸ் அண்டர் த காப்பிரைட் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் செக்ஷன் 2B டாக்ஸ் அபவுட் த ஒர்க் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சரும் இந்த காப்பிரைட்குள்ளே தான் வருது அப்படின்றது சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் எனி பில்டிங் ஆர் ஸ்ட்ரக்சர் ஹேவிங் அ ஆர்டிஸ்டிக் கேரக்டர் ஆர் டிசைன் ஆர் எனி மாடல் ஃபார் சச் பில்டிங் ஆர் ஸ்ட்ரக்சர். ஸோ அடாப்டேஷன்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க் செக்ஷன் 2C ஆர்டிஸ்டிக் ஒர்க்னா என்னன்னு பார்த்தோம். தென் செக்ஷன் 2B டாக்ஸ் அபவுட் த ஒர்க் ஆஃப் ஆர்கிடெக்சர். தென் 2D டாக்ஸ் அபவுட் ஆர்தர். ஆர்த்தர்னா யார் காப்பிரைட்டில் அப்படின்னா இன் ரிலேஷன் டு லிட்ரரி ஆர் ட்ராமாட்டிக் ஒர்க் த ஆர்த்தர் ஆஃப் த ஒர்க். அப்போ அந்த லிட்ரரி ஆர் ட்ராமாட்டிக்கு ஆர்த்தர் ஆஃப் திஸ் புக், ஆர்த்தர் ஆஃப் திஸ் நாவல் அப்படின்னு அந்த பேர் சொல்லலாம். நெக்ஸ்ட் திங், இன் ரிலேஷன் டு மியூசிக் ஒர்க். யூஸ்வலாக மியூசிக் பண்ணுறவங்க எல்லாரையும் என்னன்னு சொல்லுவோம், மியூசிக் டைரக்டர் ஆர் கம்போசர். வெரி குட், அவங்க சொன்ன மாதிரி கம்போசர். அப்போ ஆர்த்தர் ரிலேட்டட் டு மியூசிக் ஒர்க் அப்படின்னா காப்பிரைட் என்ன சொல்லுதுன்னா கம்போசர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஆர்த்தர்னா என்ன நினச்சிக்குவோம், ஒரு புக் எழுதுனா அவங்க ஆர்த்தர். பட் காப்பிரைட் படி ஆர்த்தர் அப்படின்னா அதில் உள்ள வந்து ஒவ்வொரு கண்டென்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு பேர் வந்து இருக்குது. அப்போ லிட்ரரி ட்ராமாட்டிக் அப்படின்னா ஆர்த்தர் ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்லிடுறோம். மியூசிக்கல் ஒர்க்னா கம்போசர்னு சொல்கிறோம். இன் ரிலேஷன் டு அன் ஆர்டிஸ்டிக் ஒர்க் அதர் தேன் ஃபோட்டோகிராஃப்னா ஆர்டிஸ்ட், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், ஆர்கிடெக்சர் எல்லாரையுமே ஆர்டிஸ்ட்னு வந்து சொல்கிறோம். இன் ரிலேஷன் டு சினிமாட்டோகிராஃபிக் ஃபிலிம் ஆர் சவுண்ட் ரெக்கார்டிங் ப்ரொடியூசர், அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொடியூசர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் ஃபைனலி ப்ராட்காஸ்ட் மீன்ஸ் செக்ஷன் 2DD ப்ராட்காஸ்ட் அப்படின்னா கம்யூனிகேஷன் டு த பப்ளிக். யூ நோ இட் வெரி வெல். ப்ராட்காஸ்டிங் அப்படின்னாவே பப்ளிக்கு நீங்கள் ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் போகுது, ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. ப்ராட்காஸ்ட்னாவே என்ன அர்த்தம்ப்பா, எல்லாருக்கும் பப்ளிக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறது, பப்ளிக்கு தெரிவிக்கிறது, எதர் த்ரூ விஷுவல் ஆர் த்ரூ ஹியரிங். அப்போ ப்ராட்காஸ்ட் அப்படின்றது இட் மீன்ஸ் கம்யூனிகேஷன் டு த பப்ளிக். செக்ஷன் 2DD சப்செக்ஷன் DD. சரியா? ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 2E கேலண்டர் இயர். ஸோ இங்கே வந்து ஏன் இந்த கேலண்டர் இயர் வருது அப்படின்னா நீங்கள் டேர்ம் ஆஃப் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல எல்லாமே ஃப்ரம் த நெக்ஸ்ட் கேலண்டர் இயர் அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ இந்த கேலண்டர் இயர் மீன்ஸ் த இயர் கமென்சிங் ஆன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜான்வரி. யூ நோ இட் வெரி வெல். நெக்ஸ்ட் கேலண்டர் இயர்னாவே என்ன இருக்கும், இப்போ இது 2026, நெக்ஸ்ட் கேலண்டர் இயர் 2027, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜான்வரிங்கும் போது 1 Jan 2027. ஸோ கேலண்டர் இயர் அப்படின்றதோட மீனிங் வந்து காப்பிரைட்டில் இதுதான். செக்ஷன் 2C டாக்ஸ் அபவுட் கேலண்டர் இயர். நெக்ஸ்ட் செக்ஷன் 2F சினிமோட்டோகிராஃபிக் ஃபிலிம். ஸோ சினிமோட்டோகிராஃபிக் ஃபிலிம்னா என்னென்ன அப்படின்னு வந்து ஆக்டில் சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் எனி ஒர்க் ஆஃப் விஷுவல் ரெக்கார்டிங். ஸோ விஷுவலாக நீங்கள் நம்ம எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோமோ தட் கம்ஸ் அண்டர் த அரேனா ஆஃப் சினிமோட்டோகிராஃபிக் ஃபிலிம். தென் இட் இன்க்ளூட்ஸ் அ சவுண்ட் ரெக்கார்டிங், தென் work produced by analog to cinematographic including a short film, video film, documentary film. ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க, சினிமோட்டோகிராஃபிக் ஃபிலிம் அப்படின்றதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ எதுவுமே நீங்கள் விஷுவல் ரெக்கார்ட் பண்ணுறீங்க ஆல்சோ வித் சவுண்டோட ரெக்கார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் சினிமோட்டோகிராஃபிக் ஃபிலிம். எதிர் அது ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாம், 3 hour ஃபிலிமாக இருக்கலாம், வெரி லாங் OTT வெப் சீரிஸாக கூட இருக்கலாம். ஸோ இட் கம்ஸ் அண்டர் திஸ் ஏரியா. தென் செக்ஷன் 2FA கமர்ஷியல் கோர்ட். So for the purpose of any state means a commercial court constituted under section 3 or the commercial division of a high court. So ரெண்டு பிரிவு சொல்றாங்க. ஒன்னு district commercial court அப்படி இல்லனா high courtல இருக்கக்கூடிய commercial division. Okay? So இதுதான் இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய jurisdiction, basic jurisdiction. Next 2FFC computer program.
ஸோ இது வந்து ஒரு லாங் டயலமா, லைக் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் கோட்ஸ் இதெல்லாமே வந்து அப்போ காப்பிரைட்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் 2012க்கு அப்புறம் அந்த டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் அப்படின்ற அதுக்கப்புறமேட்டுக்கு மேஜர்லி சாஃப்ட்வேர் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அதை எதில் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா காப்பிரைட் ஆக்டில் தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது என்னெல்லாம் தட் மீன்ஸ் டெஃபினிஷன் அப்படின்னா ஆக்டில் இட் மீன்ஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பிரஸ்ட் இன் வேர்ட்ஸ், code, scheme or in any other form including a machine readable medium. So இதுதான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அதில் இருக்கக்கூடிய கோட், அல்காரிதம் இதெல்லாமே வந்து காப்பிரைட்டிங் கண்டென்ட்டான்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் காப்பிரைட்டிங் கண்டென்ட், அதையும் நீங்கள் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காப்பிரைட் சொசைட்டி செக்ஷன் 2 FFD. Copyright society means a society registered under subsection 3 of section 33. So ஆக்டுக்குள்ளே செக்ஷன் 33ல கார்ப்பரேட் சொசைட்டி பற்றி இருக்குது, அதை தான் இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 more, 2 மட்டும். செக்ஷன் 2H ட்ரமாட்டிக் ஒர்க். ஸோ ட்ரமாட்டிக் ஒர்க்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டால் எனி பீஸ் ஆஃப் ரிசைட்டேஷன். நீங்கள் வாட் யூ மீன் பை ரிசைட்டேஷன்? எனி ஒன் ஐடியா? ரிசைட் ஒரு சாமி பாட்டு பாடுறது, இல்லை ஒரு பாட்டு பாடியே ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் நிறைய ட்ராமாஸ்லலாம் பார்த்தா ரூரல் ஏரியாஸில் இல்லை வெளியிலாம் ட்ராமா, ஸ்டேஜ் ட்ராமாலலாம் பார்த்தா தெரியும். ஸோ அந்த ரிசைட்டேஷன், கோரியோகிராஃபிக் ஒர்க், எனி கோரியோகிராஃபிக் டான்சிங் ஒர்க் ஆர் என்டர்டைன்மெண்ட் இன் டம் ஷோ, டம் ஷராக்ஸில் பேசாமையே வந்து ஆக்ஷன்ஸ்லேயே ஸ்டோரிஸ் வந்து கன்வே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சீனிக் அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க ட்ரமாட்டிக் ஒர்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்டில் நவ் வி ஹவ் சீன் லிட்டில் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் டெஃபினிஷன்ஸ், ஐ மீன் the concept under the definition part in copyright. இன்னும் நிறைய இருக்குது, லைக் கவர்மெண்ட் ஒர்க், எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ், டூப்ளிகேட்டிங் எக்யூப்மெண்ட், அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணால் ஓரளவுக்கு வந்து புரியும். சரியா? ஸோ நம்மளுக்கு சப்ஜெக்ட்டுக்கு தேவையான டெஃபினிஷன்ஸ் வந்து நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ நவ் கெட்டிங் இன் டு த இம்பார்ட்டன்ட் பார்ட், காப்பிரைட் அப்படின்றது வந்து என்னென்ன ஒர்க்கில் வந்து இருக்குது அண்ட் காப்பிரைட்டோட மீனிங் என்ன அப்படின்னா த ரைட் ஆஃப் காப்பிரைட். ஸோ காப்பிரைட் அப்படின்னாவே வந்து செக்ஷன் 14 ஆஃப் த ஆக்ட் வந்து டிஃபைன்ஸ் காப்பிரைட். ஸோ காப்பிரைட் அப்படிங்கும்போது தனித்தனியாகவே பிரித்து சொல்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் லிட்ரரி, ட்ரமாட்டிக் ஆர் மியூசிக்கல் ஒர்க் அப்படின்னா அதுக்கான அந்த அர்த்தங்கள் ரீப்ரொடியூசிங் த ஒர்க் இன் எனி மெட்டீரியல் ஃபார்ம். நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியல் ஃபார்மில் வந்து அந்த ஒர்க்கை ரீப்ரொடியூஸ் பண்ணாலும் இட் இஸ் அ காப்பிரைட். இட் இஸ் அ கண்டென்ட் டு கெட் ப்ரொடெக்ஷன், காப்பிரைட் ப்ரொடெக்ஷன், விச் இன்க்ளூட் ஸ்டோரிங் ஆஃப் இட் இன் எனி மீடியம். எந்த மீடியமும் ஸ்டோர் பண்ணாலும், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு சிடியில், ஒரு பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட இட் இஸ் அ content for copyright protection. Issuing the copies of work to the public which is not already in circulation. Circulationல இல்லாத ஒரு விஷயங்கள் copyrighted. Next, performing the work in public or communicating in the public in first hand. நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை பெர்ஃபார்மிங் வருது இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடியது. Then making any cinematographic film or sound recording in respect of that particular work. அதே மாதிரி in case of a computer program அப்படின்னா to do any of the acts specified in respect of a literary, dramatic or musical work. And in case of an artistic work அப்படின்னா reproducing the work in any material form including depiction in 3 dimension of or 3D, 2D. அதில் ட்ரமாட்டிக் ஒர்க் வந்தால் கூட அதுவும் காப்பிரைட் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் அ ஹோல் ஜென்ரலாக காப்பிரைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரிஜினல், லிட்ரரி, ஆர்டிஸ்டிக், ட்ரமாட்டிக், மியூசிக்கல், சினிமட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸ், சவுண்ட் ரெக்கார்டிங், இதையும் தாண்டி அடுத்த கேட்டகரி ப்ராட்காஸ்டிங் ரைட், பெர்ஃபார்மன்ஸ் ரைட். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணாலோ, பப்ளிக்கு நீங்கள் வந்து தெரிவுபடுத்தினாலோ, இல்லை நீங்கள் புக்ஸை காப்பீஸ் போட்டு நீங்கள் பண்ணாலோ, இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க combinedly, narrowly it talks about copyrighted material. Okay, so இப்போ term of copyright அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, sorry, before that I'll tell first owner of copyright. So subject to the provision of the act section 17ல first owner of copyright யார் அப்படின்றத வந்து சொல்றாங்க. In case of literary, dramatic or artistic work made by the author in the course of his employment. See, இப்போ நான் இண்டிபெண்டண்ட்டாக ஒரு புக் வந்து நானாவே ஒரு நாவல் ரிட்டன் பண்ணி அதை நான் பப்ளிஷ் பண்ணுறேங்கும் போது டெஃபினெட்லி ஐ எம் த ஃபஸ்ட் ஓனர். சப்போஸ் இஃப் ஐ ஆம் ரைட்டிங் அன் ஆர்டிக்கல், ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் எழுதுகிறேன், அந்த ஆர்டிக்கலை அண்டர் த கம்பெனி, ஒரு நியூஸ் பேப்பர், ஹிந்து நியூஸ் பேப்பருக்கு கீழே நான் வந்து ஆர்டிக்கல் எழுதுகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஈவன் தோ ஐ ஆம் த ஃபஸ்ட் ஆர்தர் டியூ டு மை சர்வீஸ் ஆஸ் அ கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், நான் ஒரு எம்ப்ளாயாக தானே அந்த எம்ப்ளாயர்கிட்ட வந்து இருக்கேன். அப்படிங்கும்போது அந்த கான்ட்ராக்ட் டேர்ம்ஸில் வந்து டெஃபினெட்லி த கம்பெனி வில் பிகம் த ஆர்தர். அவங்க தான் என்ன ஆயிடுவாங்க, ஓனர் ஆயிடுவாங்க. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, சப்போஸ் இஃப்
In case of employment by the proprietor of a newspaper, magazine or similar periodical under a contract of service or apprenticeship. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ்லேயோ ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்லேயோ நான் ஒரு நாவல் எழுதுகிறேன், ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நானே எழுதியிருந்தாலுமே அந்த ஆர்தர், அந்த ரைட், ஆதர்ஷிப் யாருக்கு போகும், ஓனர்ஷிப் யாருக்கு போகும்னு கேட்டால் டு whom நியூஸ்பேப்பராக இருந்தால் டு தட் நியூஸ்பேப்பர் கம்பெனி. ஓகேவா? அண்ட் ஆல்சோ in case of a government work, government shall, in absence of any agreement to the contrary, be the first owner of the copyright. ஒரு government public undertaking இருக்கு, இல்லை government serviceக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க, இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் யூஆர் ப்ரிப்பேரிங், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி எனிஹவ் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அதோடைய அந்த ஆர்தர்ஷிப், ஓனர்ஷிப் யாருக்கு போகும்னு கேட்டால் டு த கவர்மெண்ட் ஆர் த பப்ளிக் அண்டர்டேக்கிங். யார் அவங்க அதை பண்ண சொல்கிறாங்களோ அந்த கேர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் அவங்க தான் வந்து ட்ரூ ஓனர் ஆஃப் தட் பர்டிகுலர் பீஸ் ஆஃப் ஒர்க். ஓகேவா? அது சொல்லி த ஆக்ட் சேஸ், சட்டம் வந்து சொல்கிறது அதுதான். சரியா? தென் வென் டாக்கிங் அபவுட் த அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட், ஒரு காப்பிரைட்டை நம்ம அசைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் செக்ஷன் 18 டாக்ஸ் அபவுட் த ஓனர் ஆஃப் த காப்பிரைட் in the existing work or the prospective owner of the copyright in the future work may assign to any person the copyright either wholly or partially. That means ஃபுல்லாகவும் அசைன் பண்ணலாம் அந்த ஒர்க்கை, பார்ஷியலாகவும் அசைன் பண்ணலாம் அப்படின்றாங்க. அசைன்மெண்ட்ன்றது என்னங்க, நம்ம அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கண்டென்ட்டுடைய ஓனர்ஷிப்பை என்ன பண்ணுறோம், இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதே அசைன்மெண்ட்டுக்கும் லைசன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், லைசன்ஸில் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பர்மிட் கொடுப்பீங்க யூஸ் பண்ணுறதுக்கு இல்லையா, மேபி எக்கனாமிக்கல் பேசிஸில் ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் இதை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கோங்க, இல்லை 3 இயர்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய காப்பீஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பர்மிட் கொடுக்குறது லைசன்ஸ். பட் அசைன்மெண்ட்ன்றது ஃபுல்லாவோ இல்லை பார்ஷியலாவோ அந்த ஓனர்ஷிப்பையே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இந்த அசைன்மெண்ட் அண்ட் ஓனர்ஷிப் அப்படின்ற அந்த ப்ராசஸ் இருக்கா, அந்த ப்ரொசீஜரல் ப்ராசஸ் இருக்கான்னு கேட்டால் காப்பிரைட்டில் எஸ். இன் கார்ப்பரேட் subject it is of course yes as per the act. So section 18 talks about assignment of a copyright. இந்த அசைன்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க. மோட் ஆஃப் அசைன்மெண்ட். No assignment of the copyright. Section 19 talks about the mode of the assignment. So no assignment of the copyright in any work shall be valid unless it is in writing. கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், எழுத்து மூலியமாக அசைனர் அசைனிக்கு வந்து கொடுத்துருக்கணும் through signature. Okay, in writing. The assignment of copyright in any work shall identify such work and shall specify the right assign and the duration. அப்போ என்னென்ன ரைட் நான் வந்து அசைன் பண்ணுறேன், டெரிட்டோரியல் லிமிட் என்ன, எல்லாமே வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க in mode of assignment. And also the assignment of copyright in any work should also specify the royalty, the amount of royalty, எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு நான் வாங்குறேன் அப்படின்றதையும் அது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். So this and all usual procedure which you follow in any kind of assignment இல்லையா. ஸோ அசைன்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியது. பட் Act says it should be definitely in writing and get signature இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. Then assignment period வந்து எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தா 5 years. Okay, so if the territorial extent of assignment of right is not specified, ஒரு territorial limit வந்து கொடுக்கல அப்படின்னா then it means it is applicable throughout India. சரியா? ஸோ த்ரூஅவுட் இந்தியா என்ன பண்ணிக்கலாம், தட் காப்பிரைட்டட் கண்டென்ட்டை வந்து நீங்கள் அசைன் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. So dispute with respect to assignment of copyright, section 19A. So ஏதாவது ஒரு issues or dispute வருது related to assignment அப்படின்னா, in such case assignee fails to make sufficient exercise of the right assigned to him. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு அசைனர் ஒரு அசைனிக்கு அசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த அசைனி வந்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த ரைட்டை யூஸ் பண்ணலை அப்படின்னா அசைனர் கேன் வெரி வெல் என்ன பண்ணலாம்னு சொல்கிறாங்க, ஒரு கேஸ் வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் இனிஷியேட் பண்ணலாம். என்னென்னா ஸ்டில் நவ் நான் கொடுத்த அந்த கண்டென்ட் ஒரு காப்பிரைட் மெட்டீரியலாக அவங்க என்ன பண்ணல, அந்த ரைட்டை வந்து எக்ஸசைஸே பண்ணலை. பிகாஸ் டூ யூ திங்க் இப்போ ஒரு நாவல் வந்து இருக்குது, அதை நான் இன்னொருத்தவங்க கிட்ட அசைன் பண்ணுறேன், அவங்க வந்து அது ஒரு சயின்டிஃபிக் நாவல்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு த பப்ளிக். அவங்க அதை என்ன பண்ணாமல் வச்சுருக்காங்க, வெளியில் பப்ளிக்கு சேல் ஆர் பப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட் எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்காங்க. டூ யூ திங்க் இட் இஸ் குட்? ஒரு கரெக்டான ஒரு ரிசர்ச் ஒர்க், சயின்டிஃபிக் ஒர்க் ரிலேட்டட் நாவல் வந்து புக் ரீச் ஆகலை வெளியில் பப்ளிக்கு அப்படின்னா தென் இட் இஸ் அ ஃப்ளா, ரைட்? அவங்க வந்து கண்டிப்பாக அதை சேல் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆனால் அதை பண்ணலை. அப்படி பண்ணலை, அந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணல, சும்மா கிடப்பிலே போட்டு வச்சுருக்காங்கன்னா அசைனர் ஹேவ் ஆல் த ரைட் டு இனிஷியேட் அ கேஸ் இன் த கமர்ஷியல் கோர்ட் டு அந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ண சொல்லி போடலாம். அதர்வைஸ் அவங்க எக்ஸசைஸே பண்ணலை, அதை அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அகெயின் ஐ வாண்ட் இட் பேக் அப்படின்னும் அவங்க வந்து
சேலஞ்ச் பண்ணி கேஸும் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 20, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் காப்பிரைட் இன் மனுஸ்கிரிப்ட் பை டெஸ்டமெண்ட்ரி பொசிஷன். சப்போஸ் இஃப் அ பர்சன் ஹூஸ் ஹேவிங் ரெடிலி மனுஸ்கிரிப்ட்னா அவங்களே வந்து ஒரு நாவல் இல்லை புக் ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க, ஆனால் அவங்க when he is getting died, சாக போகிற அந்த நிலைமையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உயிரில் வந்து அதோட சேர்த்து இந்த மாதிரி என்னோட அன்பப்ளிஷ்டு புக் ஆல்சோ ஒரு அன்பப்ளிஷ்டு மனுஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா, then the one who getting the legacy, அந்த வில் யாருக்கு போகுதோ அந்த லெகசி ரைட், இந்த ஆக்ட் என்ன சட்டம் என்ன சொல்லுது காப்பிரைட்னா, அந்த லெகசி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு they are having full all exclusive right to publish that content or the work அப்படின்றத வந்து சொல்லுது. செக்ஷன் 20 ஆஃப் த காப்பிரைட் ஆக்ட். இதில் வந்து what the act says, where under a bequest a person is entitled to the manuscript of a literary, dramatic or musical work or to an artistic work and the work was not published before the death of the testator. அந்த டெஸ்டேட்டருடைய இறப்புக்கு முன்னாடி வரையும் பப்ளிஷே பண்ணல, பட் ஆஃப்டர் ஹிஸ் டெத் அந்த வில் மூலியமாக அந்த லெகசி யாருக்கு போகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த அன்பப்ளிஷ்டு ஒர்க்கையும் தட் பர்சன் கேன் வெரி வெல் publish it. They are having that exclusive right அப்படின்றத வந்து ஆக்ட் வந்து சொல்லுது. And also the right of the author to relinquish copyright. What do you mean by relinquish? Which is a general term in legal principles. Relinquish வேணான்னு சொல்லி துரத்தல்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு இந்த ரைட் வேணாம் அப்படின்னு வெய்விங் பண்ணுறது, ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு ஃபார்மாலிட்டி ப்ரொசீஜரும் இருக்கான்னு கேட்டால் காப்பிரைட்டில் எஸ், அஃப்கோர்ஸ். செக்ஷன் 21 டாக்ஸ் அபவுட் த ரைட் ஆஃப் ஆர்த்தர் டு ரெலிங்க்விஷ். எனக்கு என்னுடைய இந்த ஆர்த்தர்ஷிப் ரைட்டுன்றதே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, த ஆர்த்தர் ஆஃப் அ ஒர்க் மே relinquish all or any of the right comprised in a copyright material by giving a notice in a prescribed manner to யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் த காப்பிரைட். ஓகே, ஸோ ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் த காப்பிரைட் கிட்ட வந்து கொடுக்கலாம். கொடுத்து on receipt of a notice the registrar of copyright shall cause it to be published in official gazette. Official gazetteல போட்டதுக்கு அப்புறம் they will declare that this person relinquished his right and they will registered in the register also. Okay, so still now we have seen mode of assignment na என்னன்னு பார்த்தோம், and also என்னென்ன மெட்டீரியல்ல காப்பிரைட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்த்தோம். ஜென்ரல் டெஃபினிஷன். when we talk about copyright office section 9 to 10, very simple, because 11 and 12 repealed. 11 and 12 talks about appellate board. நான் ஏற்கனவே மைல்ஸ்டோன்ஸில் சொன்ன மாதிரி appellate board ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இப்போ என்ன வந்திருக்கு, கமர்ஷியல் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் வந்திருக்கு. அதுக்கான ஆல் த பவர்ஸ் வந்து அங்கே ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ காப்பிரைட் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா there shall be established for the purpose of this act one office called copyright office. எங்கே இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டால் ஹெட் குவார்ட்டர்ஸ் in New Delhi. New Delhiயில் இருக்குது. The copyright office shall be under the immediate control. அதில் கண்ட்ரோல் யாருக்கு இருக்குன்னா ரெஜிஸ்ட்ரார். ரெஜிஸ்ட்ராருக்கு தேவைப்பட்டால் அதுக்கு கீழே வந்து டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார்ஸ் வந்து போட்டுக்கலாம். அண்டர் ஹிஸ் சூப்பரண்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் he can very well do so. இப்போ இவங்க எல்லாருமே யாரை நியமனம் பண்ணுவாங்கன்னா அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் will appoint all this registrar and deputy registrar for this copyright office, ஓகேவா? So when we talk about the term of copyright, இப்போ காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒவ்வொரு காப்பிரைட் கண்டென்ட்டுக்கும் இருக்கும் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். So the term of copyright in published literary, dramatic, musical and artistic 60 years from the beginning of the calendar year next following the year in which the author dies. இன் கேஸ் ஆர்த்தர் வந்து உயிரோடு இருக்கார் அப்படின்னா, அந்த காப்பிரைட்டோடைய ஃபஸ்ட் ஆர்த்தர் உயிரோடு இருக்கார் அப்படின்னா அவருடைய இறப்புக்கு அப்புறம் 60 வருஷம், சரியா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக த டேர்ம் ஆஃப் காப்பிரைட் இன் பப்ளிஷ்ட் லிட்ரரி, ட்ராமாட்டிக், மியூசிக்கல் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க். இன் கேஸ் ஆஃப் காப்பிரைட் இன் அனனாமஸ் அண்ட் சியூடனாமஸ் ஒர்க். இப்போ அனனாமஸ் அப்படின்னா பேரே தெரில, சில பேர் அதாவது நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற நிலைமையில் இருக்கும், ஆனால் அவங்க பேரே தெரியாது இல்லையா? பேரே தெரியாமல் பட் ஒரு ஒர்க் வந்து இருக்கலாம். அது இன்கேஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா இன் எனி எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷன், தென் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதே 60 years from the beginning of the calendar year in which the first publication done. இப்போ அனனாமஸ் ஒர்க்காக இருக்குது, பேரே தெரியாத ஒரு கண்டென்ட் வந்து பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அந்த பப்ளிஷ் ஆன இயருக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து 60 years. சரி, ஓகே, பேரே தெரில பட் இன்பிட்வீன் தெரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். அதுக்கும் ஆக்டில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இன்கேஸ் அந்த ஆர்தர் நேம் டிஸ்க்ளோஸ் ஆயிடுச்சு பப்ளிக் அப்படின்னா, டிஸ்க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அவருடைய இப்போ இவங்க தான் தெரிஞ்சிடும், தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ என்ன சொல்லுது சட்டம்னா அவங்களுடைய இறப்பு இருக்கும் இல்லையா, டெத்,
அதுக்கப்புறமேட்லேருந்து 60 இயர்ஸ் அப்படின்றத சொல்லுது. ஸோ ஒன்ஸ் ஒரு அனனாமஸ் ஒர்க்காக இருந்தால் அவங்களுடைய நேம் தெரியாத வரைக்கும் அது பப்ளிஷ் ஆனதுலேருந்து நெக்ஸ்ட் 60 இயர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இன்கேஸ் என்னைக்காவது அவங்க நேம் தெரிய வருதுன்னா அவங்க இறப்புக்கு அப்புறமேட்டுக்கு 60 இயர்ஸ் அப்படின்னு வந்து டேர்ம் ஆஃப் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வந்து சொல்லுது. இதே தான் சியூடோனாமஸ் ஒர்க்ஸ்க்கும். சியூடோனாமஸ் அப்படின்னா ஒரு புனைப்பெயர்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் நிறைய ஆர்ட் புக்குகள் இல்லை சில இதிலலாம் நாவல்ஸ்லாம் பார்த்தா அவங்களுடைய ஒரிஜினல் நேம் வந்து வெளில தெரியாது, ஒரு அஷ்யூம்டு நேம் வந்து இருக்கும். அப்போ அந்த புனைப்பெயர் அப்படிங்கும்போது இதே தான். ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன் அதிலிருந்து நெக்ஸ்ட் கேலண்டர் இயர் 60 இயர்ஸ் வரைக்கும் ப்ரொடெக்ஷன். இன்கேஸ் ஆர்த்தர் யார் அப்படின்னு தெரியலைன்னா, ஆர்த்தர் தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இறப்புக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து 60 இயர்ஸ் ப்ரொடெக்ஷன். உயிரோட இப்போ இருக்காங்க அப்படின்னா தட் தேர் லைஃப் டைம் ப்ளஸ் 60 இயர்ஸ், தட் இஸ் ஜென்ரல் திங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராட்காஸ்ட் ரைட். ஸோ ப்ராட்காஸ்டிங் ரைட் வந்து யூஸ்வலாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை ஈவன் ஃபார் இண்டிவிஜுவல் 25 இயர்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணதுலேருந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து from that plus next 25 years. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ். இதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அக்கோஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மர் ரைட் வந்து 50 இயர்ஸ் லைஃப் டைம் ஆஃப் தட் performer plus 50 years. Okay, so these are all the protection terms given exclusively given under the Copyright Act for particular works. So still now we have seen copyright today objectives milestones, objectives, aduriya structural format paathom, definition important terms chilla definitions paathom, then copyright office enga irukku, assignment, mode of assignment, term of copyright paathom. Next we are going to see about the license. Chapter 6 section 30 to 32b deal with licenses. So licenses na munadiye சொன்ன மாதிரி it empowers the owner of the copyright in any existing work or to grant any interest in the right or a permit to the person to whom they are going to give the license. So assignment kum license kum vast difference irukku. It is a permit. Compulsory license and works withheld from public. Section 31 talks about exclusive exceptional cases. என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு ரியல் ஃபர்ஸ்ட் ஆர்த்தர் கிட்ட இருந்து ஒரிஜினல் ஆர்த்தர் கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு அந்த புக்கையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து வெளியில் கம்யூனிகேட் ஆர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, ரீப்ரொடக்ஷன் சேல் பண்ணலை அப்படின்னா இட் இஸ் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் நேச்சர், முக்கியமான கண்டென்ட்டாக இருக்குது, விச் இஸ் கர்பிங் ஃப்ரம் த பப்ளிக் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் அது ஒரு மறைவில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட் இட் செல்ஃப் கேன் என்ன பண்ணலாம், முன் வந்து கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், வெளியில் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லலாம். அதர்வைஸ் எனி ஒன் கேன் கோ டு த கமர்ஷியல் கோர்ட் அண்ட் ஃபைல் அ கேஸ் தட் திஸ் பர்சன் இஸ் நாட் கம்யூனிகேட்டிங் இட் டு த பப்ளிக் அப்படின்னு சொல்லி கேஸும் போட்டு என்ன பண்ணலாம், கம்பல்சரியாக வந்து வெளியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்டு கம்பல்சரி லைசன்ஸ் பிரின்சிபல் இன் ஒர்க்ஸ் வித்ஹெல்டு ஃப்ரம் பப்ளிக். வித்ஹெல்டுனா பப்ளிக் கிட்ட இருந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது, வெளியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கம்பல்சரி லைசன்ஸ் வித்ஹெல்டிங் ஃப்ரம் பப்ளிக் எதில் மேஜர்லி வரும் அப்படின்னு கேட்டால் லிட்ரரி ஒர்க்ஸ்க்கு தான், ஃபார் புக்ஸுக்கு தான் அதிகமாக வரும். நீங்கள் ஈவன் வந்து சில பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைசன்ஸில் சொல்லணும்னா சில கண்டென்ட்லாம் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரிசர்ச் ஒர்க்ஸ்க்கு நீங்கள் நிறைய பப்ளிகேஷன்ஸ் பார்க்குறீங்க, இல்லை ஒரு புக் ஏதாவது ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஓப்பனே பண்ண முடியாது. ஆக்சஸ்க்கு வந்து என்ன கேட்கும், இல்லை இட்ஸ் நாட் பாஸ்வேர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஏன் அப்படின்னா அவங்க அந்த ஒரிஜினல் ஆர்டர் கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கும் போது நீ என்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் உனக்கு வந்து கண்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ இந்த சப்ஸ்கிரைபில் என்ன உங்களுக்கு மாறுது, மணி இல்லையா? ஸோ இப்படி தான் எக்கனாமிக் ரைட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது. புரியுதா? இப்போ லைசன்ஸ் ஒருத்தவங்க வாங்கி வைக்கிறாங்கன்னா சும்மா வாங்கி வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி சேல் பண்ண முடியும், ஜென்ரல் பப்ளிக் கிட்ட இருந்து நம்ம எப்படி மணி எடுத்துக்க முடியும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த விஷயம் ஈவன் நீங்கள் ஆப்பில் பார்த்தாலும் நிறைய ப்ளே ஸ்டோர் ஆப்பில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும், இது நீங்கள் ரீட் பண்ண முடியும். கிண்டல் நிறைய புக்ஸ்லாம் அந்த மாதிரி தான், பேமெண்ட் பண்ணால் தான் அமேசானில் வந்து என்ன பண்ண முடியும், ரீடே பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து டோட்டலாக என்ன பண்ணுவாங்கன்னா லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ காப்பிரைட் சொசைட்டிஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்டவங்க மினிமம் 7 பேர் சேர்ந்து ஒரு மெம்பராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணலாம்னா காப்பிரைட் சொசைட்டியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அங்கே வாட் தே கேன் டூ அப்படின்னா, தே கேன் வெரி வெல் கேரி அவுட் கமென்ஸ் business of issuing or granting license in respect of any work in which the copyright subsists. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காப்பிரைட் கண்டென்ட்டை வந்து என்ன பண்ணலாம், they will grant
license to the outside member, third parties to gain economic right. ஓகேவா? ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டியே வந்து தனியாக வந்து இருக்குது. இஃப் யூ கேன் கூகுள் இட் யூ கேன் வெரி வெல், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்தியன் ரெப்ரோகிராஃபி ரைட்ஸ் ஆர்கனைசேஷன். ரெப்ரோகிராஃபி மீன்ஸ் காப்பிங் சம்திங், ஜெராக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி காப்பிங் த கண்டென்ட். இப்போ அதுக்குன்னே தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் பர்டிகுலர்லி ஃபார் புக்ஸ் அண்ட் பப்ளிகேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில சொசைட்டிஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ண ஒரு 7 பேரா மோர் தென் 1 வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஃபார் காப்பிரைட் பர்பஸ் எஸ் அஃப்கோர்ஸ் காப்பிரைட் ஆக்ட் giving that provision under section 33 of the Copyright Act. Copyright societies can be get registered in the central government. So next registration. So registration அப்படிங்கும்போது generally ஒரு outline நான் வந்து registration சொல்லிடுறேன். Section 44 talks about the register of copyright. There shall be kept at the Copyright Office a register in the prescribed form which is called the Register of Copyright. ஸோ இப்போ ஆன்லைன் ஆகிட்டனால நீங்கள் ஆன்லைனில் போய் ஜென்ரலாகவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபார்ம் 14 இன் காப்பிரைட் ரூல்ஸ் 2013 பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ம்ஸ் எல்லாமே அனெக்ஷர்ஸ் வந்து இருக்குது. ஈவன் ஆன்லைன்லேயே அதை வந்து காட்டும். காப்பிரைட் ஆஃபீஸ் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஒரு லாகின் பண்ணிவிட்டு உங்கள் யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணிவிட்டு இன் விச் சப்ஜெக்ட் யூ வாண்ட் டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புக் எழுதியிருக்கீங்க, இல்லை யூ ஹேவ் அ பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இருக்குது, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஆல்சோ அண்டர் த இன்க்ளூஷன் ஆஃப் காப்பிரைட் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது நான் வந்து இதை காப்பிரைட் வாங்கணும், ப்ரொடெக்ஷன் வாங்கணுங்கும் போது அந்த அப்ளிகேஷன் this form 14 எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த ஒரிஜினல் கண்டென்ட்டை இன் PDF ஆர் இஃப் இட் இஸ் அ சவுண்ட் அப்படின்னா இன் MP3 வெர்ஷன் நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி கொடுத்துட்டு எவ்வளோ காப்பீஸ் கேட்குறாங்களோ அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கான பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இருக்குப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. லைக் இஃப் இட் இஸ் புக் 500, if it is cinematographic film or a software program 5000, if it is other than that like sound recording or performance right now 2000. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாவே தெரியும். ஸோ அந்த அமௌண்ட் போட்டு நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா within 15 days they will give ரிப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 days they will wait for no objection காண்டி வெயிட் பண்ணி and finally they can very well register வந்து without, if there is no discrepancies or nothing wrong or mismatch, they will definitely provide you the registration protection through that. இது ஆன்லைன்லேயே வந்திருக்கு. apart from that entries in register of copyright, they will have a register இருக்கும் இல்லையா, அதில் உங்களுடைய நேம் அண்டர் வாட் டைட்டில் அண்ட் சப்ஜெக்ட் யூஆர் ஓனிங் யுவர் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற எல்லாமே வந்து அந்த ரிஜிஸ்டர்லேயே மேனுவலாகவே ரெஜிஸ்டரும் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? தட் இஸ் த பிரைம் ஆஃபீஸி எவிடன்ஸ் ஃபார் யுவர் தட் யூ ஆர் த ஓனர் ஆஃப் தட் பர்டிகுலர் காப்பிரைட்டட் கண்டென்ட். So rectification of register only by the High Court. If there is any rectification, changes வேணும், எரர் இருக்குது, நான் வந்து என்னோட இனிஷியல் மாறி போச்சு, இல்லை டைட்டிலே வந்து ஒரு பிழை இருக்குது அப்படின்னா then the High Court on application of the register of copyright or of any person aggrieved, even registrarum apply பண்ணலாம், இல்லை aggrieved person என்ன பண்ணலாம், directly to the High Court வந்து apply பண்ணலாம். பண்ணிட்டு they can order the rectification of the register of copyright by making of any entry wrongly omitted to be made. ஏதாவது பண்ணாமல் omit பண்ணிட்டாங்க அப்படின்னா, otherwise the expunging of any entry wrongly made. ஒன்று omit பண்ணிட்டாங்கன்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், to the High Court for rectification கேட்கலாம். இல்லை தப்பாக என்ட்ரி கொடுத்துட்டாங்க, ஒன்று போட வேண்டிய இடத்துல வேறு, ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் மாற்றி போட்டாங்க, டைட்டிலேயே கிராமட்டிக்கலி எரர் இருக்குது, வேறு ஏதாவது ஸ்பெல் வந்து எரர் இருக்குன்னா for this and all we can very well go for rectification to the directly to the High Court. ஓகேவா? So finally infringement of copyright. So when copyright infringed, எப்பெல்லாம் infringe ஆகும் அப்படின்னா when someone without the knowledge, permission, consent of the first author or incurs of it, if it is an organization, ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குது, அவங்ககிட்டையும் prior permission வாங்கலை அப்படின்னா, இது எதுவுமே வாங்காமல் does anything the exclusive right to do which is by this act conferred, like making sale or sale அப்படின்னா இப்போ வந்து என்னோட புக்கை வந்து நிறைய காப்பீஸ் போட்டு சேல் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஃபிலிம் வெளியிலே ரிலீஸ் ஆகலை, ஆனால் அதோடைய காப்பி என்ன பண்ணுறது, நிறைய சிடிஸ் போட்டோ இல்லை ஆன்லைனில் வெப்சைட்லக்குள்ளே அப்லோட் பண்ணாலோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஆல் திஸ் திங்ஸ் அமௌண்ட்ஸ் டு infringement இல்லையா. ஸோ வித்தவுட் லைசன்ஸ், அசைன்மெண்ட், பெர்மிஷன், நாலேஜ் ஆஃப் த ட்ரூ ஓனர் ஆஃப் த காப்பிரைட்டட் கண்டென்ட், இஃப் சம்மன் இஸ் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ், ரீப்ரொடக்ஷன், சேல், hiring or distributing the copies, or even இப்போது சிடி நிறைய அதை வந்து மேக் அவுட் பண்ணுறதுக்கு அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் இல்லையா, சிடியை நிறைய வந்து உருவாக்குறதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அவங்க வந்து தயாரிக்கிறாங்க, வச்சுருக்காங்க, ஈவன் வச்சுருந்தா கூட இட் அமௌண்ட்ஸ் டு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஈவன் இம்போர்ட்டிங் ஆர் எக்ஸ்போர்ட்டிங் த காப்பிரைட்டட் கண்டென்ட், அது உங்களுக்கு தெரியும்ல, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணால் கூட அது வந்து அமௌண்ட்ஸ் டு
இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். இதே சட்டத்தில் ஆல்வேஸ் ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும் இல்லையா? அதே மாதிரியே எதெல்லாம் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னு சொல்கிறாங்களோ சில விஷயங்கள் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இல்லைன்னு வந்து ஆக்ட் வந்து சொல்லுது. செக்ஷன் 52ல் த ஃபாலோயிங் ஆக்ட் ஷுட் நாட் கன்ஸ்டியூட் அண்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட். எப்போ அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ஃபேர் டீலிங். ஃபேர் டீலிங் அப்படின்னா எனி ஒர்க் which is used for private or personal use for research, education purpose, mainly for research, education purpose, then criticism for reviewing, reporting. ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க கண்டென்ட், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜிங், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா ரிலேட்டடாக வந்து வேக்சின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த வேக்சின்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ரிசர்ச் தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா அந்த டைமில் அந்த புக்ஸ்க்கான சோர்ஸஸை வந்து உங்களை யாராவது ஒருத்தவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா யூ நீட் the government itself for the public, for the general public need it, right? So அந்த டைமில் நம்மளுக்கு அந்த கண்டென்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான குட் சிச்சுவேஷன் ஃபார் குட் திங்ஸ் ஃபார் பப்ளிக், for the goodness of public, and the government if it wants for fair dealing purely for research, education purpose, criticism, reviewக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக காப்பீஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம், பார்க்கலாம், நம்ம வந்து பெரூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஆக்ட் வந்து சொல்லுது. அந்த பர்பஸுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் இட் டசன்ட் அமௌண்ட்ஸ் டு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஸோ ஜென்ரலாகவே வந்து இல்லை என்னோட புக்கை வந்து பார்த்துட்டாங்க, இல்லை நான் என்னோட பெர்மிஷனே இல்லாமல் அதை ஆக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் with the prior permission also, and even if the government permits in under exceptional cases it is not infringement அப்படின்னு section 52 of the Copyright Act வந்து சொல்லுது. இதை வந்து என்ன கான்செப்ட்ல சொல்றாங்கன்னா fair dealing அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த fair dealing with any work not being a computer program for the purpose of private or personal use, including research, criticism or review whether of that work or any other work, or the reporting of the current event and current affairs, including the reporting of a lecture delivered in the public. So இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டென்ட்டை doesn't amount to infringement. ஸோ ஃபைனலி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான ரெமிடிஸ் வந்து என்ன அப்படின்றத ஒரு சின்ன சிம்பிளிஃபைடு ஸ்டெப்ஸாக நான் சொல்கிறேன். ஸோ இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்டில் as I already mentioned, civil, criminal, administrative remedy. In civil remedy, the most important civil remedy is issuing of injunctions, and most of the lawsuit begin with a request for relief of injunction. ஸோ இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் க்ரைட்டீரியா ஒரு இன்ட்ரம் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பார்ப்பாங்கன்னா 3 things. You know it very well in practice. A prima facie கேஸாக இருக்கணும். செகண்ட், a balance of convenience and irreparable damage to the one who files a complaint. இந்த கம்ப்ளைனண்ட்டுக்கு irreparable damage வந்து இருக்கணும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி வெல் இட் கேன் பி ப்ரொசீட் வித் கிவிங் இன்ட்ரம் ரிலீஃப் ஆர் இன்ஜென்ஷன். சாரி, மோஸ்ட் ப்ராபப்ளி இன்ட்ரம் இன்ஜென்ஷன். And section 55 to 58 of this act வந்து talks about monetary benefit. monetary-ஆ என்ன ரெமிடிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. The damages that the victim has experienced financially வந்து monetary damages. எவ்வளோ அவங்க financially they got loss அப்படின்ற அந்த financial fine or damagesum வந்து கொடுக்கலாம் through civil procedure. Then second thing, compensatory damages and conversion damages. Account of profit also a legal action and civil remedies. Account of profit, எவ்வளோ தூரத்துக்கு ப்ராஃபிட் இந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டில் வந்திருக்கு அப்படின்றதையும் அக்கௌண்ட்ஸ் வந்து கோர்ட் ஸ்டேட் பண்ணணும் டு த கோர்ட் அப்படின்றது சிவில் ரெமெடிஸ். சிவில் ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லைக் வந்து இன்ஜென்ஷன், தென் அக்கௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் டு டெல், அண்ட் டேமேஜஸ் இன் மோனிட்டரி ஃபார்ம் தே ஹாவ் டு கிவ். ஸோ இது சிவில் ரெமெடி. நெக்ஸ்ட் when we talk about the orders, எந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு, மெரேவா இன்ஜென்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்குப்பா ஒரு இன்ஜென்ஷன் மெரேவா. ஸோ இட் இஸ் an order that temporarily seizes a defendant's asset, preventing them from violating the judgment by selling them. ஸோ டெம்பரவரியாக இப்போ தெரிஞ்ச உடனே ஒன்ஸ் வயலேஷன் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆயிருக்குன்னு உடனே ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அதை டெம்பரவரி சீஸ் பண்ணி வைக்கிறது தான் மெரேவா இன்ஜென்ஷன். நெக்ஸ்ட் கிரிமினல் ரெமெடிஸ். இப்போ கிரிமினல் ரெமெடிஸில் வந்து இதில் இருக்கக்கூடிய மினிமம் பனிஷ்மெண்ட் வந்து நாட் லெஸ் தென் 6 months imprisonment which may extends to 3 years. 3 வருஷம் வரை எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அண்ட் ஃபைனும் நாட் லெஸ் தென் 50,000 which may extends to 2 lakh. இதில் இருக்கக்கூடிய கிரிமினல் பனிஷ்மெண்ட்ஸ் இன் காப்பிரைட், காப்பிரைட் ரிலேட்டடாக இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு கோர்ட் தரக்கூடிய கிரிமினல் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இது பேசிக்கலி.
and after that subsequent again the same offense வந்து அவங்க பண்றாங்க related to copyright content அப்படிங்கும்போது not less than 1 year imprisonment but which extends to 3 years வரை extend ஆகும். அதே மாதிரி not in fine பார்த்துட்டோம் அப்படின்னா not less than 1 lakh which extends to 2 lakhs subsequent again offense வந்து commit பண்ணும்போது the defender, and search and seizure of the infringing material, delivery of infringing goods to the owner of the copyright. So these are all the criminal remedies. A person who violates the copyright of another person work is subject to both the civil and criminal remedies. Administrative remedy, as I already mentioned, administrative remedy provide petitioning to the registrar ku petition file பண்றது, registrar வந்து அந்த proceedings inquiry format வந்து conduct பண்ணும்போது it is administrative. Then finally appeal, section 72 talks about appeal section. So appeal அப்படினு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து directly if someone disagrees with the final decision from the registrar அப்படிங்கும்போது registrar கிட்ட இருந்து வரக்கூடிய decision உங்களுக்கு வந்து கரெக்டாக படலை, it is you are aggrieved through the decision of the registrar அப்படிங்கும்போது within 3 months நீங்கள் என்ன பண்ணலாம்னா you can very well approach to the high court which I already mentioned. Suppose அந்த high courtல if it will go to single judge, இங்கே என்ன டிஸ்க்ரிஷன் வச்சுருக்காங்க இந்த ஆக்டில் ஃபார் அப்பீல் ப்ரொவிஷன்னா, இஃப் த சிங்கிள் ஜட்ஜ் ஃபீல்ஸ் தட் திஸ் மேட்டர் ஹேஸ் டு பி டிசைடட் பை த டிவிஷன் பெஞ்ச் அப்படின்னா த சிங்கிள் ஜட்ஜ் ஹேஸ் த டிஸ்க்ரிஷன் டு ட்ரான்ஸ்ஃபர் த கேஸ் டு த டிவிஷன் பெஞ்ச். டிவிஷன் பெஞ்ச் போனதுக்கப்புறம் அங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ தட் இஸ் த ஃபைனல் திங். ஆஃப்டர் தட் இஃப் இட் ப்ரிஃபர்ஸ் இட் கேன் கோ ஃபார் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். So the time for filing appeal doesn't include delays in getting the official copy of the original decision. Original decision copies கிடைக்கிறதுக்கும் அந்த 3 months period வந்து இன்க்ளூஷன்ல இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ரொசீஜரல் டிலேஸ்னால அந்த டிலேஸை நீங்கள் அந்த 3 months பீரியடுக்குள்ளே சேர்த்துக்க கூடாது அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் தட் இஸ் 3 months period. You are to approach the high court. 73 talks about இந்த அப்பீல் ரிலேட்டடான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எவ்ரிதிங் வந்து யார் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அல்டிமேட்லி ஹை கோர்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மினி செஷன் ரிலேட்டட் டு ஆல் த காப்பிரைட். நான் ஃபைனலாக ஒரு 2 கேஸ் லா இளையராஜா, ஏன்னா காப்பிரைட் அப்படின்னாவே வந்து இளையராஜா அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா, அவருக்கு ரிலேட்டடாக இஷ்யூஸ் வந்துடும் அப்படின்னு. See, most of the provisions இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் காப்பிரைட் அப்படின்னா இன்ஃப்ரிஞ்ச் ஆனால் போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா. பட் ஒரு விஷயம் நம்ம வந்து அதில் வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் த ஆர்தர் ஆஃப் த காப்பிரைட், ஓனர் ஆஃப் த காப்பிரைட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நான் 2 விஷயங்கள் சொன்னேன். ஒன்று என்ன சொன்னேன், ப்ரொவிஷனில் எப்பயுமே த ஃபஸ்ட்டு ஓனர் தான் ஆர்தர். பட் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அண்டர் கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டு ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அல்டிமேட்லி அந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் யார்கிட்ட அந்த காப்பிரைட் போகுது அப்படின்றது இருக்குது இல்லையா, அந்த ஓனர்ஷிப். இப்போ ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபிலிம்ஸில் வந்து சாங்ஸ் வருது, அதில் கம்போசிஷன் இருக்குது, பெர்ஃபார்மர்ஸ் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது போக வந்து ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க, ஸ்க்ரீன் பிளே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒரு ஃபிலிம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே நிறைய காப்பிரைட் ஒர்க்ஸ் வந்து இருக்குது இல்லையா. அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபைனலாக இது எல்லாமே முடிச்சுட்டு அது யார்கிட்ட போகுது, அதுக்கு ஓனர்ஷிப் யார் போகுதுன்னு கேட்டால் யார்கிட்ட போகும்? கரெக்ட் சொல்லுங்கள், ப்ரொடியூசர் கிட்ட தான் அது வந்து போகுது. அப்போ அல்டிமேட்டாக இளையராஜாவுடைய மேட்டரில் வந்து அவருடைய அந்த டிஸ்பியூட்ஸில் வந்து நீங்கள் கேசஸ் அவர் போட்டிருக்கிற கேசஸ் எல்லாமே பார்த்தா ஐ எம் த ஓனர் ஆஃப் திஸ், என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலுமே அவர் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது, ஒப்பந்தம் அப்படின்றது இருக்குது. அப்போ அந்த அக்ரிமெண்ட் பார்க்கும்போது அதில் வந்து யார் வந்து ட்ரூ ஓனராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சப்போஸ் அந்த அக்ரிமெண்ட்டில் ப்ரொடியூசர் தான் அப்படின்னா அல்டிமேட்லி இளையராஜா மேபி ஹீ இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆத்தர். பட் அந்த ஓனர்ஷிப் யாருக்கு போகுதுன்னு கேட்டால் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஆஃப் ஹேவிங் தட் காப்பிரைட்டட் கண்டென்ட் யாருக்கு இருக்குது, கேஸ் போடுறதுக்கானது யாருக்கு இருக்குன்னு கேட்டால் டு த ப்ரொடியூசர் இல்லையா. ஸோ 2 வெர்ஷன் ஆஃப் கேஸ்லாம் வந்து இதுக்கு ரிலேட்டடாக வந்து வந்துச்சு ரீசன்ட்லி. ஒரு கேஸ் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ரிலேட்டட் டு டியூட் அப்படின்ற ஃபிலிம் வந்துச்சு இல்லையா. ஸோ அதில் கூட ஒரு 2 சாங்ஸ் சீக்வன்ஸ் இளையராஜா கம்போஸ் பண்ண சாங் வந்து உள்ளே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹி ஃபைல்ட் அ கேஸ். அந்த கேஸ் கூட அதோடைய ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், இளையராஜா வெர்சஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மெட்ராஸ் ஹை கோர்ட், ரெஃபரன்ஸ் நம்பர் 1000
103 of 2005. ஸோ வெரி ரீசன்ட் 2025 போடப்பட்ட கேஸு. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இளையராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு இன்ட்ரம் இன்ஜங்ஷன் வந்து கேட்குறாரு. எதுக்குன்னு கேட்டால் இந்த டியூட் ஃபிலிமில் வந்து அவருடைய 2 சாங், இந்த 100 வருஷம் சம்திங் இன்னொரு சாங், இந்த சாங் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீ கிளைம்டு தட் நான் தான் அதோடைய ஒரிஜினல் கிரியேட்டர், ஆர்த்தர், ஃபர்ஸ்ட் ஓனர்ன்றதை அவர் கிளைம் பண்ணி கேட்குறாரு. அப்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆயிருதுன்னா the producer responded that it had entered into an agreement on 24th November 2025 for a non-exclusive license. அப்போது ஒரு அக்ரிமெண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் வந்து அவருடைய வாதமில் வந்து சொல்கிறாங்க. பட் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இளையராஜா had made out a prima facie case that அவருடைய மியூசிக் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்டார்ட், அதாவது அவர் கொடுத்த அந்த ஒரிஜினல் வேர்ஷனை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே இந்த ஃபிலிமில் யூஸ் பண்ணும்போது அடாப்ஷன் மாடிஃபிகேஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட்டு அந்த மாதிரி வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ அந்த கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த டிஸ்பியூட் வந்து நாட் அபவுட் த ஓனர்ஷிப்ன்றதை அவர் கிளைம் பண்ணுறதை விட என்னோட மியூசிக்கை வந்து அவர் எப்படி யூஸ் பண்ணிட்டாங்க, டிஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் ட்ரூ ஓனர், எனக்கு அந்த ஒர்க்குக்கான ரைட் டு இன்டிகிரிட்டி, ரைட் டு ரெப்புடேஷன் இருக்குது. நான் 2 ரைட் சொன்னேன், மாரல் ரைட், எக்கனாமிக் ரைட் ஃபஸ்ட்டு சொல்லும் போது இல்லையா. அவருடைய மாரல் ரைட் வந்து போயிருச்சு. தட் மீன்ஸ் இதோடைய ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கான ஓனர் நான் தான், ஆனால் அது எப்படி என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்க என்ன பண்ண முடியாது, மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. மாடிஃபை பண்ணிட்டாங்க, டிஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அரேஞ்ச்மெண்ட், ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ இது தப்பு அப்படின்னு சொல்லி கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா the applicant was entitled to preserve his work as such. அதே மாதிரி அந்த ஒர்க்கை வச்சுக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் வந்து அந்த ஆர்டருக்கு வந்து இருக்குது. பிகாஸ் இட் இஸ் அ மாரல் ரைட் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து சொல்லிடுது. ஸோ திஸ் இஸ் த கேஸ், ரீசன்ட் கேஸ். அதில் அவருடைய ரைட் டு ரெப்புடேஷன், ரைட் டு இன்டிகிரிட்டி, மாரல் ரைட் வந்து ப்ரிசர்வ் ஆகுது, இட்ஸ் சஸ்டெயின் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில், நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. இதே இன்னொரு கேஸ் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக தட் கேஸ் இஸ் சரிகமா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மியூசிக் ப்ரொடெக்ஷன், சரிகமா இந்தியா லிமிடெட் வெர்சஸ் இளையராஜா, டெல்லி ஹைகோர்ட். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த சரிகமான்றது ஒரு மியூசிக் கம்பெனி இல்லையா. ஸோ திஸ் மியூசிக் கம்பெனி ஒரு ஸ்யூட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. லைக் அரவுண்ட் 134 சாங்ஸ், சாரி இட்ஸ் நாட் இஃப் ஐ எம் நாட் ராங், 134 ஃபிலிம்ஸில் இருக்கக்கூடிய சாங்ஸ் அது ஃபுல்லுமே ஆல்ரெடி இளையராஜா வந்து எங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் டு ஹோல்ட் இட் அஸ் அ ட்ரூ ஓனர் அப்படின்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து இட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் சரிகமா ப்ரொடெக்ஷன், தட் மியூசிக் ப்ரொடெக்ஷன் அண்ட் இளையராஜா. அப்படி இருக்கும்போது இளையராஜா வந்து என்ன பண்ணுறாரு, சப்சீக்வெண்ட்டாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் போகும்போது அண்ட் ஆல்சோ இன் வந்து Jio 7, ஹவ் யூ ஹர்ட் அபவுட் திஸ் பிளாட்ஃபார்ம் Jio 7, இதிலெல்லாம் வந்து இந்த மியூசிக்கில் அப்லோட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தேர்ட் பார்ட்டிக்கு வந்து இளையராஜா பெர்மிட் பண்ணுறாரு. ஹவு கேன் ஹி டூ ஸோ தட் இஃப் ஹீ கிவன் இன் அசைன்மெண்ட் அக்ரிமெண்ட் ஆல் தி சாங்ஸ் டு அஸ், எங்களுக்கு ஓனர்ஷிப் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி அவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சரிகமா மியூசிக் ப்ரொடக்ஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க கேஸ் டெல்லி ஹைகோர்ட்டில். ஸோ இந்த டெல்லி ஹைகோர்ட் இதை சொன்னதில் the court granted interim injunction to இளையராஜா. என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து இந்த கேஸ் வந்து நீங்கள் சைட்டேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். சைட்டேஷன் பார்த்தீங்கன்னா கேஸ் ரெஃபரன்ஸ் 143/2026, ஆர்டர் டேட்டட் ஆன் 13th February 2026 பிஃபோர் டெல்லி ஹைகோர்ட். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லிடுறாங்க, இளையராஜாக்கு என்ன பண்ணிடுறாங்க, இன்டர்ம் இன்ஜங்ஷன் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஆல்ரெடி அசைன்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க, சரிகமா மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு அசைன் பண்ணிட்டீங்க அக்ரிமெண்ட் மூலயமா. அப்போ ஹவு கேன் யூ, அவங்களுக்கு ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ஹவு கேன் யூ அலோவ் அதர்ஸ், அ தேர்ட் பார்ட்டி டு யூஸ் திஸ் மியூசிக் which is composed by you in all the songs அப்படின்னு சொல்லி இளையராஜாக்கு என்ன பண்ணிடுறாங்க, interim injunction that you should not no more give this right to anyone. நீங்கள் இந்த உங்களுக்கு அந்த ரைட் இல்லை அடுத்தவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 different judgment talks about the copyright right. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஈவன் தோ ட்ரூ ஓனராக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஓனர்ஷிப் இல்லை, ஒரு அசைன்மெண்ட் மூலியமாக நம்ம வேறு யாருக்காவது கொடுத்துட்டோம் அப்படின்னா we cannot claim, அதிலிருந்து என்ன பண்ண முடியாது, எக்கனாமிக்காக எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ராயலிட்டி ஆர் வந்து எக்கனாமிக் ரைட்டை எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. பட் அப்படி இருந்தாலுமே யூ ஹாவ் மாரல் ரைட். மாரல் ரைட்டுன்றது என்ன, தட் ஐ ஆம் த ஆர்த்தர் ஆஃப் திஸ் திங். இதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணக்கூடாது, ரீஅரேஞ்ச் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணால் அதோடைய ஒரிஜினல் வெர்ஷன் கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி அந்த மாரல் ரைட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். பட் எக்கனாமிக்கலி நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஆஸ் அ ஓனராக வந்து நீங்கள் அசைன் பண்ணியிருந்தா ப்ரையாராக நீங்கள் கேட்க
முடியாது. சரியா? ஸோ இந்த ரெண்டு ரைட்மே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன் காப்பிரைட். ஒன் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் எக்கனாமிக் ரைட், அனதர் திங் இஸ் மாரல் ரைட். ஸோ என்றைக்குமே வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த ஆர்த்தர்ஷிப் கொடுத்துருந்தாலுமே தட் மாரல் ரைட் வந்து ஈவன் ஆஃப்டர் அவர் டெத் இட் எக்ஸிஸ்ட் இல்லையா? இவங்க எழுதின இந்த நாவல் தான் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த கண்டென்ட் யாரோட பேரில் இருக்கும்? யார் எழுதுனதா வந்து கருதப்படும்? அவங்க தான். ஸோ திஸ் இஸ் மாரல் ரைட் விச் யூ கேனாட் சேஞ்ச் எனி டைம். தட் only here it talks about. சரியா? So I hope the session was informative. So from this I finishing the session.